இன்றைக்கு மட்டும்தான் செய்தியாக, நாளைக்கு அப்ப வழக்கமான இன்னைக்கு காலையில செய்தி பேசுறது எதுவுமே பரபரப்பா இல்ல. ஒன்றுமே இல்லை. அதுல உயிரோட்டமே இல்லை. இதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் முயன்று பிறகு கைவிட்டு விட்டு பிறகு இருக்கிற கட்சியில இருப்போம் என்று நீங்கள் இருந்து கொண்டு அப்புறம் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தாலும் முதல் பெஞ்சில் உட்கார்ந்தாலும் அந்த கட்சியில தான் இருந்தாக வேண்டும் என்ற நிலையிலிருந்து இப்பொழுது வெளிப்பட்டு இப்பொழுது என்ன பெரிய புரட்சி அங்கே பூகம்பம் வெடித்து விட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன மக்கள் பல லட்சம் கூட்டமா வந்த மாதிரி காமிச்சாங்களே காலையில. இல்ல கொஞ்சம் கூட்டம் வந்தாலே திரும்ப திரும்பி என்ன நடந்து வருகிற போது அதையே காட்டிக்கொண்டே இருக்கலாம். அதுல ஒன்றும் இல்லை. பெரிய அளவுக்கு பாருங்கள், இன்றோடு முடிந்து விடும், நாளைக்கு கூட இருக்காது. நான் 10 நாட்களுக்கு இருக்கின்ற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி செய்ய முடியும் என்றால் அது செய்தி தான். இன்றோடு அது முடிந்துவிடும். தேர்தல் வர வர மக்களுக்கு இப்பொழுது பெரிய அதிருப்தி இருக்கிறது. என்ன எதை எடுத்தாலும் காசு. ஒரு போலீஸில் போய் ஒரு காரியம் சொன்னால் நியாயம் கிடையாது. கட்சிக்காரன் சொன்னால் அவங்க எல்லாரும் கொள்ளையடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். கீழே இருந்து மேலே வரையிலும் பெரிய ஒரு அரசாங்கத்தையே சொந்த சொத்தாக்கி கொண்டு கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள், ஆற்று மணலை சுரண்டுகிறார்கள், மலைகள் காடுகள் எல்லாவற்றையும் சுரண்டுகிறார்கள். அளவற்ற செல்வம் கொள்ளை போகிறது. முன்பெல்லாம் இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டன பழைய ஆட்சிகளிலே. தேவையான அளவுக்கு மட்டும்தான் 10 சந்திர மரத்தை வெட்டி வைப்பார்கள், அவருக்கு 10 மரம் ஊன்றுவார்கள். இப்பொழுது அதெல்லாம் கிடையாது. கனிம வளங்கள் அவை இவை சல்லிக்கற்களாக அதுவாக இதுவாக கிரானைட்டுகளாக பல கோடி ரூபாய் அடிப்பதை தவிர இந்த துரைமுருகனுக்கு பிடிவாரண்ட் போட்டிருக்கிறார்கள் பாருங்க. எவ்வளவு கேவலம் இது. ஒரு மந்திரிக்கு பிடிவாரண்ட் போடுவது என்பது எவ்வளவு பெரிய கேவலம்.